Hi friends, today evening snack dahi vada எப்படி செஞ்சிருக்கேன்னு பாப்போம் வாங்க. ஒரு கப் உளுத்தம் பருப்பு அதை 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு. நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும். நல்லா அரைச்சாச்சு. மாவு ரெடி ஆகிடுது. இந்த பாருங்கள், கையில் எடுக்கும்போது நல்லா பந்து மாதிரி வரும். அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றி அதில் கொஞ்சமாக ஜீரகம், உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணும்போது அந்த மாவே மிக்சியில் அரைச்ச மாதிரி இருக்காது. நல்ல பந்து மாதிரி எடுத்து வடை பண்ணுறதுக்கு மாவு நல்ல சாஃப்டாகிடும். இந்த பார்த்தீங்களா, வடை மாவு பதமாக கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டோம்னா அது மிதந்துன்னு இருக்கும். ஓகே, மாவு ரெடி ஆகிடுத்து. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே வடை மாதிரி தட்டாமல் மாவு எடுத்து அப்படியே உருட்டி போடணும். நான் பண்ணுறது நார்த் இந்தியன் ஸ்டைல் தஹி வடை. வடையை நல்லா எல்லா பக்கமும் நல்லா திருப்பி நல்லா வெந்து எடுத்துக்கணும். வடை நல்லா வெந்தெடுத்து இப்போது எடுத்துடலாம். இந்த வடையை எடுத்து அப்படியே தயிரில் போட்டோன்னா தயிரில் போட்ட வடை ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னா, ஒரு பவுலில் லைட் வெந்நீர் வச்சு அதில் எல்லா வடையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் அதிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இல்லை, கெட்டியான தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணிட்டு அதில் ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். இதை ஒரு பிளேட்டில் வடையை போட்டு அது மேலே இந்த தயிரை விடணும். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு மின்ட்டு சட்னி, மிட்டா சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு மின்ட்டு சட்னி, நெக்ஸ்ட்டு மிட்டா சட்னி. தயிர், மின்ட்டு சட்னி, மிட்டா சட்னி ஆட் பண்ண அப்புறம் அது மேலே ஒரு பிஞ்ச் ஜீரகப்பொடி, சாட் மசாலா, வத்தல் பொடி சேர்த்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக காரா பூந்தி இல்லைன்னா ஓமப்பொடி சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலேயே செஞ்ச ஓமப்பொடியை சேர்த்துருக்கிறேன். ஹோட்டல் ஸ்டைல் நார்த் இந்தியன் தஹி வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.